இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிரம்மாண்டமாக பிரமிப்பாக நம்ம கேட்டதே தரக்கூடிய ஒரு சிவன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம். பெங்களூர்லேருந்து ஒரு 42 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் தான். நம்ம ஒரு ஹில்ஸில் பயணம் செஞ்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மலை தாங்க இது. அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நிறைந்த கோவில் இது. நம்ம நினச்சதை பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமும் கூட. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு மலை மேலே தாங்க. அந்த காரில் பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு மலை மேலே தான் ஹில்ஸில் போயிட்டு, அழகர் கோயிலெலாம் போயிருக்கீங்க இல்லையா, மலை மேலே போயிடுவீங்க இல்லையா, அது மாதிரி போயிட்டு அதுக்கு மேலே ஒரு மலைக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே தான் இந்த சிவன் இருக்காங்க. இந்த குடைவரை கோவிலுங்க இது. என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒன்று நடந்திருக்கதா சொன்னாங்க. வேண்டிட்டு வந்தாங்களாம். எந்த ஒரு வேண்டுதலுமே நம்ம தெய்வத்துக்கிட்ட வைக்கும்போது அதை பற்றி வேறு யாருக்கிட்டையுமே வெளியில் சொல்லக்கூடாதுங்க. நடக்கிறது வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது. நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லலாம். நடக்கிற வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். யாருக்கிட்டையுமே நம்ம அம்மா தானே, அப்பா தானே, அக்கா தங்கச்சி தானே, நம்மளோட ஒய்ஃப் தானே, யார்கிட்டையுமே சொல்ல. ஒரு வேண்டுதல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது நடந்து முடிஞ்ச பின்னாடி எல்லாருக்கிட்டையுமே தாராளமாக சொல்லலாம். அப்போ அது பவர்ஃபுல்லாக ரொம்ப சீக்கிரமாகவே அந்த வேண்டுதல் நடக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குங்க. அப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி நல்லா அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ குளுன்னு இருந்துச்சு பார்த்துங்க. நான் கூட சுற்றி முற்றி பார்த்தேன், ஏசி எதை ஃபிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அங்கேயுமே விசாரித்து பார்த்தல அப்படிலாம் ஏசிலாம் ஃபிட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு குளுமையாக, மனசுக்கே நிறைவாக, ஏதோ நம்ம உண்மையிலே அந்த கைலாசத்துலேயே போயிட்டு அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒரு திருப்தி கிடைக்குதுங்க. அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி. அந்த நம்ம காரில் நிப்பாட்டிட்டு, கார் பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் தான் நம்ம கொஞ்சம் அப்படியே கரடு முரடான பாதையில் நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த கஷ்டம் கூட படாமல் எப்படி தெய்வத்தை தரிசனம் பண்ணுறது? அது ஒரு நல்ல விஷயம் தானே. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. குழந்தைங்க கூட செப்பலோ ஷூவோ போட்டுருந்தாங்கன்னா அழகாக நடந்து வந்துடுறாங்க கைப்பிடிச்சிட்டு. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வயது குழந்தை, எங்கள் ஃபேமிலியில் இருக்க குழந்தை, அவங்களாம் அழகாக கைப்பிடிச்சி நடந்து வந்தாங்க ஜாலியாக. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி பாதையில் அழகாக நடந்து வர்றது. ரொம்ப உயரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் அந்த கார் பார்க்கிங்கில் தான் நம்ம நடந்து வர்றது. இந்த இடத்துல மட்டும்தாங்க நம்ம இந்த குகைக்குள்ளே, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் உள்ளே அந்த சிவன் இருக்காங்க இல்லையா, சிவலிங்கம் இருக்கிற இடம், நந்தி இருக்கிற இடம், அந்த இடத்துலலாம் அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடு ஃபுல்லாகவே நாங்கள் எடுக்கலைங்க, வீடியோ எடுக்கலைங்க. நீங்கள் ஒரு தடவை போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அதை வேண்டிட்டு வாங்க. கட்டாயமாக நடக்கிறது கண்கூட பார்க்கலாங்க. நானுமே ஒரு முக்கியமான வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் போஸ்ட்டில் போடுறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு மனசுக்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. அவ்வளோ ஒரு மன வேதனைகள் எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் ஒரு கவலை இல்லைப்பா, எல்லாமே இந்த தெய்வம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுங்க. இந்த சிலை அப்படியே செவத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. சிவன்கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நான் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய கண்ணாடி எனக்கு தூரத்து பார்வை கொஞ்சம் கம்மிங்க. என்னோடய கண்ணாடி உடஞ்சி போச்சு. ஐயோ, நம்ம இன்றைக்கின்னு கோயிலுக்கு போகிறோமே, இந்த சிவன் கர்ப்பறைக்குள்ளே கொஞ்சம் தூரத்துலான்னு இருப்பாங்க, எப்படி நம்ம பார்க்குறது? கடவுளே, என்ன இது சோதனை, இன்றைக்கின்னு இவ்வளோ நாள் கழித்து கண்ணாடியோடு இருந்தோம், நீ கண்ணாடி உடஞ்ச நேரத்தில் நம்ம போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு தான் நான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா சிவனை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நல்லாவே பார்க்குறோமே, எனக்கு கிட்ட பார்வை நல்லா தெரியுங்க. சூப்பராக பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததே பாருங்களேன், அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. நீங்கள் ஒரு முறைனாலும் நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கேருந்தே அரசலி ஹில்ஸ் ரொம்ப பக்கம்தான், ஆந்திராவில் இருக்கக்கூடியது. அங்கேயும் போயிட்டு சன்செட் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நாங்கள் வீட்டுக்கு வந்தோங்க.
இந்த மாதிரி வந்துட்டு சிவாலயங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இருக்கணும். நம்ம வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் கட்டாயமாக வந்துட்டு ஏதோ ஒரு லீவ்லேயோ எப்போ வந்துட்டு போயிட்டு வாங்க. உங்களோட வேண்டுதலையும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.